மஹுவா மைத்ராவின் அனல் பறக்கும் பேச்சு மோடியை சும்மா கீழே கிழிச்சு எடுத்துட்டாங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு உன்னை எதிர்த்து என்னால் போராட முடியும். அது பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, தெருக்கல்லையும் சரி, சாக்கடையிலையும் சரி. இதுதான் உன் கடைசி காலம். பஞ்சாப், சிந்து, மராட்டா, திராவிடா, உத்கல, வங்கான்னு நம்ம தேசிய கீதத்தில் வருதே, அதில் பஞ்சாப் உன்னோடது இல்லை, சிந்து நம்மக்கிட்டேயே இல்லை, மராட்டா உன்னோடது இல்லை, திராவிடம் உன்னோடது இல்லை, உத்கல உன்னோடது இல்லை, வங்கம் உன்னோடது இல்லை. பிறகு எப்படி எங்களை ஆள முடியும்? அருமையான கேள்வி கேட்குறாங்க. நீ அகண்ட பாரதம்னு சொல்கிறியே, அதில் ஆப்கானிஸ்தானில் போய் நின்று பாரு, அப்போ தெரியும் உனக்கு. பாகிஸ்தானில் போய் நின்று பாரு, அப்போ தெரியும். இந்த சனாதன தர்மத்தை நீ எங்கள் மேலே தலையில் திணிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பின்னி பிணல் எடுக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக பாருங்கள். எப்படி உனக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டவுடனே பக்கத்தில் நிற்கிற சோனியா காந்தி அப்படியே ஆச்சரியத்தில் நிற்கிறாங்க, வாயடிச்சு போய். மஹுவா மைத்ராவுடைய இந்த துணிச்சலான பேச்சு உண்மையிலேயே பொன்னெழுத்துக்காக பொறிக்கப்பட வேண்டியது. மோடி இன்னும் அசிங்கப்படுவார். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இனி மோடிக்கு இறங்குமுகம்தான். இதை வருங்காலம் நமக்கு உணர்த்தும். அதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இறங்குடியும் பாருங்கள். I am 49 years old. I will fight you for the next 30 years inside parliament, outside parliament, in the gutter, on the streets. Adim hanghingstra manovikataar jodi ami keu hoi, sojon harane shoshane toder chita ami tulboi. We will see the end of you. Do not wonder. Punjab, Sindh, Gujarat, Maratha, Dravida, Utkala, Bongo. You don't have the Punjab. Sindh is not ours. Dravid is not yours. Utkal is not yours. Bongo is not yours. Where do you think you're going to rule us? Where do you think you get this brute majority from? The Ethics Committee has no power to expel. You have assumed the powers of a quasi-judicial authority and imposed a penalty on me that you have no power to do.